அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷனா லாக்ஸ். இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி உதிரியாக லெமன் சாதம் செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட இந்த காணொலியில் ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ காணொலிக்குள்ளே போகலாம். இந்த லெமன் சாதம் பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது செய்கிறதுக்கு. சில பேர் இதில் நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்வாங்க, சில பேர் அப்படி நட்ஸ்லாம் சேர்க்க மாட்டாங்க. இன்றைக்கி நான் பார்த்திங்கனாக்கா நட்ஸ்லாம் சேர்த்து தான் எப்படி லெமன் சாதம் செய்யலாம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு அகலமான கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் பார்த்திங்கனாக்கா கடுகெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 கப் நிலக்கடலை நம்ம சேர்த்துக்கலாம். நிலக்கடலை சேர்த்து செஞ்சிங்கன்னா லெமன் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நிலக்கடலையை நம்ம நல்லா வறுத்துருவோம். இந்த நிலக்கடலை நல்லா வறுப்படணும், அப்போ தான் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்ததாக இதில் நான் கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கிறேன். கேஷ்யூ நட்ஸும் நிலக்கடலையும் சேர்த்து இந்த லெமன் சாதம் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி இது சைவ சாப்பாடு அப்படின்றதுனால இந்த மாதிரி நட்ஸ் வகையில் சேர்த்திங்கனாக்கா அதில் இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நட்ஸும் கேஷ்யூ நட்ஸும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். கலர்ஸ் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்படி தான் இருக்கணும். இதை இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம். நட்ஸ் பொரிக்கும் போது எண்ணெய் கம்மியான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு தாளிப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பெரிய வெங்காயம் 1 எடுத்து வெட்டி வச்சுருக்கேன், அதுதான் இதில் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். உணவில் பெரும்பாலும் நான் கல் உப்பு தான் சேர்ப்பேன், ஏன்னா அதுதான் உடலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா வேக விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வந்துருச்சு. இதில் நான் பட்டை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட்டை மிளகாய் பார்த்திங்கன்னா நான் 4 பட்டை மிளகாய் எடுத்துகிட்டு அதோட சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா வேகணும், அப்போது தான் இது சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் வேக விட்டாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் அந்த வெங்காயம் எல்லாமே. இப்போது இதில் நாம் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1/2 கப் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். அந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அந்த கலருக்காக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்காக செய்கிறதுனால தண்ணி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் கொதிச்சு இருக்கணும். இப்போ இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு பிளேட் ஃபுல்லாக ரைஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ரைஸ் தான் இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ரைஸை ஆட் பண்ணும்போது அடுப்பு தீ ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அடுப்பு தீ ஃப்ளேமை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லெமன் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி நல்லா சுண்டிடணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க கைவிடாமல் அந்த தண்ணிலாம் நல்லா சுண்டிருச்சு பாருங்கள். சோறும் உதிரியாக தான் இருக்குது, கொஞ்சம் கூட குலையவே இல்லை. இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ நாம் இதில் இந்த நட்ஸ்களை சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் நேரத்தில் சூப்பராக இந்த லெமன் சாதம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்மளோட லெமன் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். எப்போதுமே நீங்கள் வெரைட்டி ரைஸ் செஞ்சீங்க அப்படின்னாக்கா சோறுலே வந்து உப்பு போட்டு வேக வச்சுருங்க. அந்தமாரி உப்பு போட்டு வேக வச்சிங்கனாக்கா அந்த சோறுலே உப்பு இருக்கும். ஸோ நம்ம அந்த கிரேவியில் பார்த்திங்கன்னா அதிக அளவு உப்பு சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்தேன். கிரேவியில் நான் உப்பு சேர்க்கலை. ஏன்னா ஆல்ரெடி நான் சோறில் போட்டு வேக வச்சு கணக்கான டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னோட இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு உங்களை ஒரு சூப்பரான சமையல் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஷனா லாக்ஸ். பை பை அண்ட் டேக் கேர் காய்ஸ். லவ் யூ ஆல்.